வணக்கம் மக்களே, 14th வீக் டிசைடர் வீக்கோட ஓட்டிங் அப்டேட்டுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட ஓட்டிங் அப்டேட் நேற்று வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அன்அஃபிஷியல் ஓட்டிங் அப்டேட் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஓட்டிங் அப்டேட் வந்து கொஞ்சம் கிடச்சிருக்கு. ஸோ அதுவும் அன்அஃபிஷியல் ஓட்டிங் அப்டேட்டும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது, யார் யார் எந்தெந்த லெவலில் இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வாரம் யார் எவிக்ட் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விட்டுருங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த முத்துக்குமரன் எவிக்டட்னு சொல்லி ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க. தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க மக்களே, தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. அது சில பல பிஆர் டீம்ஸோட பிஆர் வேலைகள்னே வச்சுக்கலாம். நேற்று தான் பிஆர் குரூப் கும்பலை போட்டு அடிச்சு விட்ருக்காங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அடிச்சு துவச்சு விட்ருக்காங்க. ஸோ அதனால இந்த பிஆர் கும்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகள் பார்ப்பாங்க. ஏன்னா சில ஆட்கள் வந்து கொஞ்சம் நாலேஜெலாம் தெரிஞ்ச ஆட்கள் இருப்பாங்க. தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதான் முத்துக்குமரன் போயிட்டாப்ல இல்லை, இன்னொருத்தவங்க யாருக்கா ஓட்டு போடுவோம்னு சொல்லி அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆளை ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ அதனால் அதை யாருமே நம்பாதீங்க. அந்த வீடியோ பார்க்குற ஆட்கள் யாருமே நம்பாதீங்க, அது ஃபேக்கு. சரிங்களா? ஸோ அஃபிஷியல் அண்ட் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் ரெண்டுலேயுமே முதல் இடத்துல முத்துக்குமரன் தான் இருக்கார். சரிங்களா? அதை பற்றி கவலையே பட தேவையில்ல. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் ரிவ்யூக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுவீங்க நம்புறேன். அதே மாதிரி யார் வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் இப்போயே போட்டு விட்ருங்க. கிளைமேக்ஸில் கரெக்டாக சொல்லியிருக்கீங்களான்னு பார்ப்போம். சரியா? ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் அஃபிஷியல் ஓட்டிங் சொல்கிறேன். ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 55,000 ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் முதல் இடத்துல இருக்காப்புல 55,000 வாக்குகள் வாங்கி. சரியா? ஸோ இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்காங்க, 28,000 ஓட்டுகள் இரண்டாவது இடத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கு ஒரு 37,000 ஓட்டுகள் கிட்ட டிஃபரன்ஸ் வரும், 32,000 ஓட்டுகள் கிட்ட டிஃபரன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்குமே இவர் எப்படி எவிக் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பாக எவிக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது, அதை யாரும் நம்ப வேண்டாம். ஸோ முதல் இடத்துல முத்துக்குமரன் 55,000 ஓட்டு, இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா 28,000 ஓட்டு, மூன்றாவது இடத்துல ஜாக்லின் 13,500 ஓட்டு, நான்காவது இடத்துல தீபக் 12,800 ஓட்டுகள் இருக்காரு. ஐந்தாவது இடத்துல அருண் இருக்காப்புல 12,819 ஓட்டுகள். ஆறாவது இடத்துல விஜய் விஷால் இருக்காப்புல 11,800 ஓட்டுகள். ஏழாவது இடத்துல பவித்ரா ஜனனி 11,668 ஓட்டுகள். ஸோ முதல் இடம், அதாவது அஃபிஷியல் ஓட்டிங் பார்க்கும்போது, இதை வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். பட் அஃபிஷியல் ஓட்டிங் பார்க்கும்போது முதல் 4 இடத்துல எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. அந்த 4 இடங்கள் அப்படியே தான் இருக்குது. பட் ஜாக்லினுக்கும் தீபக்குக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ சின்ன சின்ன ஒரு 100 ஓட்டு 150 ஓட்டு டிஃபரன்ஸ் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் தீபக்குக்கும் இருக்குது. இது எந்த நேரத்தில் வேணால் ஜாக்லினை கீழே இறக்கி விட்டுட்டு தீபக் மேலே வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரியா? பட் அதுக்கப்புறம் ஓப்பனாக சொல்லிடுற, முதல் இடத்துல முத்துக்குமரன், இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்காங்க, மூன்றாவது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க, நான்காவது இடத்துல தீபக் இருக்காங்க. ஸோ ஐந்தாவது இடத்துல இந்த தீபக் ஜாக்லின் எப்போ வேணால் மாறலாம், 3 நாள் எப்போ வேணால் மாறலாம். ஐந்தாவது இடத்துல இருக்கிறதா அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் கடைசியில் இருக்கிற பவித்ரா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் இருக்காங்க, 5வது இடத்துல இருக்காங்க. 6th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் இருக்காப்புல. ஃபைனலாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அருண் தான் இருக்காப்புல. ரொம்ப லோ ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் தான் இருக்காப்புல. பட் இந்த அருண் கடைசியாக இருக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. விஜய் விஷாலாவது வெளில தள்ளி விடுக்கியா, ஏன் அருண் வச்சுரு, கடைசியில் யார் வச்சிருந்தாலும் எவிக்டட் தான். அதனால தெரியும், ரெண்டு பேரும் யார் இருந்தாலும் எவிக்டட் தான். பட் இருந்தாலும் விஜய் விஷாலோட அருணுக்கு அஃபிஷியலாக ஓட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு தெரியல. ஸோ இந்த ஓட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன? இதுலேருந்து யார் எவிக்ட் ஆகணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டுருந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன், அடுத்தடுத்த அப்டேட்டோட உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.